ஹலோ வணக்கம். இப்போ நிறைய பேர் ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் இருந்தது அதை யூஸும் பண்ணலாம், அதே நேரத்தில் மிஸ்யூஸும் பண்ணுறாங்க. ரைட்டா? அதுக்கு என்ன மிஸ்யூஸ்ன்னு சொல்கிறேன். யூஸ் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நைட்டு குழம்போ பொரியலோ நிறைய ஆயிடுச்சு, இல்லை மில்க்கு நிறைய மீந்ததுன்னா அதை ப்ரிசர்வ் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வேஸ்ட் பண்ண வேணாம். ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா வேற வழி இல்லாமல் தூக்கி கீழே தான் போடணும். அதுக்கு பதிலாக அதுவும் ஒர்க்கிங் விமன் ரொம்ப ஆயிட்டாங்க, அவங்க சமைக்கிறதெல்லாம் கஷ்டம். இருந்தாலும் நைட்டு கீரை அது காய்கறி எல்லாம் வெட்டி அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அவசரமாக ஆஃபீஸ் போகும்போது சமைக்கலாம். இல்லை நைட்டே சமைச்சிட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ப்ராப்பர் யூசேஜ். ரைட்டா? ஆனால் அதுவே மிஸ்யூஸ் என்னன்னாக்க ரொம்ப நாள் 4-5 நாள் அந்த இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து அப்படியே சாப்பிட்றது, அதனுடைய நியூட்ரிஷன்லாம் போயிடும். ரைட்டா? சம்டைம்ஸ் ஈவன் அது கெட்டு போயிருந்ததுனாக்கா ஃபுட் பாய்சனோ ஸ்டமக் பெயினோ அசிடிட்டி இதெல்லாம் வரலாம். ரைட்டா? அதை தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ் தான் முக்கால்வாசி ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கும் அப்டமன் பெயினுக்கு. அந்த நான்வெஜ் ப்ரிசர்வேஷன் எப்படின்னா, குழந்தைங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிருங்க. ரைட்டா? அப்படி சப்போஸ் சமைச்சு மத்தியானம் நிறைய மீந்ததுன்னா அதை நைட்டு சாப்பிட்றது தப்பு இல்லை, ஆனால் அது வெளியில் வச்சிங்கன்னா நிச்சயம் அதெல்லாம் கெட்டு போயிடும். அதனால சாப்பிட்ட உடனே மத்தியானமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணிட்டு நைட் எடுத்து சாப்பிடலாம். ரைட்டா? டே டைம்ல சமைச்சதை நைட் வரைக்கும் வெளியில வச்சிருந்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஃபுட் பாய்சன்ல தான் என் கிளினிக்ல வராங்க. அதனால இதை தவிர்த்து நீங்க ஃப்ரிட்ஜை ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க, மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா?